ஹலோ வணக்கம். எனக்கான வீடியோ என்ன கேரளா கேசிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி 26/10/2025 கேரளா கேசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி சாமியில் வந்து 26 தான் கொடுக்குற நம்பரு மினி 100% சொல்லியிருக்கோம். சொன்னபடி நம்ம வந்து இன்றைக்கான ஆல்போர்டு அதாவது நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன், அதை பார்க்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். நேற்றைக்கான ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கான ஆல்போர்ட் ட்ரிக்ஸ் இதுதான். இதுக்கான வீடியோ நான் இந்த வீடியோவுக்கு அடுத்து நான் போடுறேன் தனியாக ட்ரிக்ஸாக. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு தெரியும். ஆல்போர்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஆல்போர்ட் ட்ரிக்ஸு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் லைவாகவே. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆல்போர்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு 20ஆம் தேதி 282 நமக்கு வந்து ரிசல்ட்டு, 21ஆம் தேதி 137 ரிசல்ட்டு, 22ஆம் தேதி 451 ரிசல்ட்டு, 23ஆம் தேதி 160 ரிசல்ட்டு, 24ஆம் தேதி 220 ரிசல்ட்டு, நேற்றைக்கு 200 ரிசல்ட்டு. இதில் நம்ம சைபர் இப்போ தான் நான் வந்து ரிசல்ட்டு போடுறேன். நான் முன்கூட்டியே 25ஆம் தேதி ரிசல்ட், நான் 24ஆம் தேதி ஆல்போர்டு சைபர் நான் எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து 200 இப்போ தான் நான் போட்டேன் ரிசல்ட்டு. ஆனால் நேற்றே நான் ஆல்போர்டு இந்த சைபர் வரும்னு சொல்லியிருந்தேன். நமக்கு பார்த்தோம்னா பிசியில் சைபர் வந்து வந்துருந்துச்சு. அது எப்படி எடுத்தேன்னு வீடியோ வந்து ஃபுல்லாக போடுறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த நம்பரை கால்குலேட் பண்ணி நான் எடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். சைபர் வந்து வருது 25ஆம் தேதி 26ஆம் தேதி என்ன வரப்போகுது அதுதான் நான் சொல்கிறேன். ஆல்போர்டு நான் வந்து எப்போ போல் நான் கொடுக்க போகிறேன். உங்கள் கணிப்பில் உங்கள் கெஸ்ஸிங்கில் இன்றைய ஆட்டத்தில் நான் போகிற கெஸ்ஸிங் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். என்னோட ஆட்டத்தில் நான் இன்றைக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஆல்போர்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் கொடுப்போம். ஆல்போர்டை பொறுத்தவரையிலும் இன்றைய ஆட்டத்தில் நமக்கு வந்து என்னோடய கணிப்புப்படி நம்ம வந்து 9 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டம் கிடையாது. நிறைய பேர் எடுத்துருப்பீங்க கரெக்டாக 100%. 9 இல்லாமல் ஆட்டம் வந்து இன்றைக்கி வந்து கிடையவே கிடையாது. நிச்சயம் வந்து இன்றைக்கி 9 வரும். நான் ட்ரிக்ஸ் மூலமாக ஒரு ஆல்போர்டு சொல்கிறேன், அந்த நம்பர் இன்றைக்கி வரும் கட்டாயம். அதே போல் நமக்கு தொடர்ச்சியாக 4 நாள்கள் வந்து அந்த கால்குலேஷன் படி வந்திருக்கு. அதை நான் சொல்கிறேன். நம்ம சேனலை மட்டும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருக்கேன். அப்போ நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். 9 ஆல்போர்டு நிச்சயம் வந்து வரப்போகுது. இந்த 9 எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ ஆல்போர்டு வந்து பார்த்துட்டோம். இந்த ஆல்போர்டு 9 எந்த போர்டில் சிங்கிள் டிஜிட்டில் வரப்போகுது அதை தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டுலையும் வரக்கூடிய சிங்கிள் டிஜிட், அதாவது ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நம்மளோட கணிப்பில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பரு. என்னோடய கணிப்பில் நான் வந்து எடுக்கக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் சொல்ல போனோம்னா 7 வந்து நான் என்னோடய கெஸ்ஸிங்கில் கட்டாயம் வந்து எடுப்பேன். ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இன்றைய ஆட்டத்தில் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான நம்பராக இருக்கும் 7 வந்து. அந்த 7 வராததில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 1 நமக்கு வந்து 7 வராததில் சப்போர்ட்டாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது 1. அதே போல் இந்த பி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பி போர்டில் 9 இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகுது 9. பி போர்டில் சான்சஸ் வந்து நான் ஆல்போர்டில் கொடுத்த நம்பர் பி போர்டில் இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது. அதே பி போர்டில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து 3 இன்றைய ஆட்டத்தில் வந்து நமக்கு சப்போர்ட்டாக வந்து வருது. 3 இன்றைய ஆட்டத்தில் வந்து வரும். ஆனால் ஒரு 3 நாளாக நிறைய பேர் நீங்கள் எடுத்துருப்பீங்க நம்பரு, அது மாதிரி வந்திருக்காது, சம்மந்தமாக ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ஆனால் இப்போ கரெக்டாக ஒரு கெஸ்ஸிங் ஒரு நம்பர்னாச்சும் எடுத்துருப்பீங்க. அந்த ரிசல்ட் ஃபுல்லாக வேறு மாதிரி நமக்கு வந்து ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. 2-0 நமக்கு அதே ரிசல்ட்டு மாறி நமக்கு வந்துட்டுருக்கு. அதுபோல் இல்லாமல் இன்றைக்கி வெற்றி எடுத்து கொடுக்க போகிறோம். பி போர்டு 9-3 வந்து கொடுத்துருக்கோம். சி போர்டில் நம்மளோட கெஸ்ஸிங்கில் எடுக்கக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தோம்னா அதே 9 தான். 9 இன்றைக்கு ஆட்டத்தில் சி போர்டில் ஆல்போர்டு எடுக்கக்கூடிய நம்பர் 9. சி போர்டில் இறங்க வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த 9 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் சொல்லுவேன். 9 வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பரு
அப்படிங்கிற பட்சத்தில் சைபர் வந்து ஆட்டத்தில் இன்றைக்கு இருக்குது. இன்றைக்கும் இந்த சைபர் வந்து வருங்க 9 வராதத்தில் இதான் என்னுடைய சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர். அதுமாதிரி ஏ போர்டில் 7 1, பி போர்டில் 9 3, சி போர்டில் 9 0. அங்கே எந்த நம்பர் இருக்கோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸை பொறுத்தவரையிலும் ஏபிசி 3 டிஜிட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் கொடுக்க போகிறோம். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் நான் சொல்லுவேன். என்னோடய கணிப்பில் நான் என்ன சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்குறோமோ அப்படியே இந்த ரிசல்ட் வரும். 799 ரிசல்ட்டு இன்றைக்கி அப்படியே விட வர வாய்ப்பு வந்து சான்சஸும் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன் 799. அதன் பிறகு பார்த்தோம்னா 179. இன்றைக்கி ரிசல்ட்டு நிச்சயம் வந்து உறுதியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு சான்ஸும் அதிகமாக இருக்குது நமக்கு வந்து. அதே போல் 3 ஏ போர்டில் இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது. 359 இந்த ரிலேட்டடாக நிச்சயம் வந்து ரிசல்ட்டு வர வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. 159. அதே போல் நம்ம ஏ போர்ட்லேயே நமக்கு 8 இறங்கக்கூடிய பட்சத்தில் 230 ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட்டை நம்ம ஏற்க வாய்ப்பு இருக்குது. நான் எடுக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டு பார்த்தோம்னா ஏ போர்டில் நமக்கு வந்து 6 இறங்குற பட்சத்தில் 611 179. இதுதான் என்னோடய கெஸ்டிங்கில் இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய நம்பர் சொல்லுவேன். ஏபிசியில் 799 179 189 830 611 179. உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்டிங்கில் இது போல் நம்பர் தான் நிச்சயம் வந்து வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது, அதிகபட்ச வாய்ப்பு. உங்கள் கெஸ்டிங்கில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். 799 179 359 230 611 179. அதன் பிறகு பார்த்தோம்னா ஏபி பிசி ஏசி மூன்றுலேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர். அதாவது ஏபியை பொறுத்தவரையிலும் நமக்கு 1173 ஒரு தரமான ஒரு நம்பர் நான் இன்றைக்கு வந்து வரும். அதாவது 99 11 நமக்கு ஏபிலையும் வர வாய்ப்பு இருக்குது, பிசிலையும் வாய்ப்பு இருக்குது. ஏசியில் நமக்கு வந்து 79 30 இது நமக்கு வந்து டபுள்ஸ் வந்து வர வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி வணக்கம்.